ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நாம் நெருக்கப்படுகிற காலங்களிலே கர்த்தருடைய வெளிப்பாட்டையும் கர்த்தருடைய கிருபையையும் கர்த்தருடைய வசனத்தையும் எப்படி சார்ந்து கொள்வது என்பதை குறித்து பார்க்கலாம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 51வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கும் பொழுது, நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையும் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள் என்று எழுதியிருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். அதாவது வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலை என்றால் கன்மலையாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் நாம் பிரித்தெடுக்கப்பட்டோம். அதனால் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலை நாம் தான். மாத்திரமல்ல, தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழிகள் யார் என்றால் ஆபிரகாமையும் சாராளையும் நோக்கி பாருங்கள் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் ஆபிரகாமும் சாராளும் நமக்கு முன்மாதிரியாக இருந்திருக்கிறார்கள். ஒரு ரோல் மாடலாக நமக்கு முன்பதாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காண்பித்திருக்கிறார்கள் விசுவாசத்திலே. பாருங்கள், அப்படி இருக்கும் பொழுது அவர்களை நோக்கி பாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்கள், நமக்கு அனைவருக்கும் தெரிந்த ஒரு வசனம் ஏசாயா 45:22 நமக்கு தெரிந்த வசனமே. ஏனென்றால் அவரை நோக்கி பாருங்கள் என்று, என்னை நோக்கி பாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுவார். இந்த இடத்திலே ஆபிரகாமையும் சாராளையும் நோக்கி பார்க்க ஆண்டவர் சொல்ல வேண்டிய அவசியம் என்னவென்றால், அவர்களிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இருக்கிறது. அது என்னவென்றால், பாருங்கள், சோதோம் கொமோரா பட்டணங்களை அழிக்கும்படியாக தேவதூதர்கள் அனுப்பப்படுகிறார்கள். அப்படி அனுப்பப்படும் பொழுது ஒரு சின்ன ஆபிரகாமையும் சாராளையும் சந்தித்து ஒரு அழகான ரகசியம், ஒரு வெளிப்பாடு, ஒரு வாக்கு தத்தத்தை அவர்களுக்கு கொடுக்கிறார்கள். என்ன வாக்கு தத்தம், என்ன ஒரு வெளிப்பாடு என்றால், உனக்கு ஒரு குமாரனை கொடுத்து அவன் ஈசாக்கு என்ற ஒரு மகன் பிறப்பான் என்று சொல்லி அங்கே ஆபிரகாமுக்கு சொல்லப்படுகிறது. ஆபிரகாமும் சாராளும் இதை கேட்டு அவர்கள் தரையிலே விழுந்து நகைத்தார்கள் என்று இருக்கிறது. பாருங்கள், அவர்களுக்கு கிட்டத்தட்ட ஆதியாகமம் 17வது அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, ஆபிரகாமுக்கு 99 வயது, சாராளுக்கு 89 வயது. கிட்டத்தட்ட வாய்ப்புகளே இல்லாத ஒரு சூழ்நிலைக்குள்ளே அவர்கள் கடந்து செல்லுகிறார்கள். ரத்தம் செத்துவிட்டது, கற்பம் செத்துவிட்டது, இனி வாய்ப்புகளே இல்லை என்ற ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் கடந்து போகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கும் பொழுது கர்த்தருடைய வெளிப்பாடு என்ன? வானத்து நட்சத்திரங்களைப் போல உன் சந்ததியை பெருக பண்ணுவேன், கடற்கரை மணலை போல பெருக பண்ணுவேன், மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய வெளிப்பாடு உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்கள், இந்த ஆபிரகாமும் சாராலும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு பின்பதாக வாசித்தோமேயானால், இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைத்திருப்பானாக என்று சொல்வதை எல்லாம் நாம் வாசிக்க முடிகிறது. மாத்திரமல்ல, எபிரேயர் 11வது அதிகாரம் 17 முதல் 19 வசனங்களை வாசிக்கும் பொழுது, ஈசாக்கை மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்ற வசனத்தை நாம் வாசிக்க முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தமிழ் வேதாகமத்தில் அப்படி இருந்தாலும் எபிரேய வேதாகமத்திலே அல்லது கிரேக்க வேதாகமத்திலே, கிரேக்கத்திலே குறிப்பாக எபிரேயர் புஸ்தகம் 11வது அதிகாரம் 17 முதல் 19 வசனங்களை வாசிக்கும் பொழுது, மரித்தோரில் இருந்து எழுப்ப வல்லவராய் இருக்கிறார் என்று இருக்கும். My God able to take Isaac even from ashes. அதாவது இந்த ஈசாக்கு மண்ணோடு மண்ணாக, சாம்பலோடு சாம்பலாக, கரிக்கட்டையாக, ஒன்றுமில்லாமல் சாம்பலாய் போனாலும் இந்த சாம்பலில் இருந்தும் ஒரு ஈசாக்கை கொண்டு வர முடியும் என்று ஆபிரகாம் விசுவாசித்தான். பிரியமானவர்களே, பாருங்கள், ஒரு காலகட்டத்திலே நகைத்த ஆபிரகாமும் சாராளும் தான், ஒரு காலகட்டத்திலே நம்பாதவர்கள் தான், ஒரு காலகட்டத்திலே இதெல்லாம் நடக்க வாய்ப்பா, இதெல்லாம் நடக்குமா என்று நினைத்தவர்களுக்கு கர்த்தர் பாருங்கள் எவ்வளவு பெரிய விசுவாச காரியத்தை அவர்கள் விசுவாசத்துக்குள்ளே கடந்து செல்லுகிறார்கள். அப்படி என்றால் ஆபிரகாம் சாராள் கிட்ட இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால், ஆரம்பத்திலே அவர்கள் விசுவாசிக்கவில்லை, நம்பவில்லை. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பின்பதாக ஈசாக்கை பலியாக செலுத்த கொண்டு வரும் பொழுது அவர்கள் நம்புகிறார்கள். விசுவாசத்துல வெளிப்பாட்டை பிடித்து கொண்டு நடக்க ஆரம்பிக்கிறார்கள். என்ன வெளிப்பாடு? உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன், மாத்திரமல்ல உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையை அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். அந்த விசுவாசத்தை பிடித்து கொண்டதுனால அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கும் நீங்களும் நானும் வாய்ப்புகளே இல்லாத ஒரு சூழ்நிலையில இருக்கலாம், வாய்ப்புகளே இல்லாத ஒரு காலகட்டத்திலே நாம் இருக்கலாம். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்கள், அவருடைய வார்த்தையை விசுவாசியுங்கள். ஏனென்றால் பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருடம் பிரயாணப்பட்டு போகிறார்கள். 42 இடங்களிலே கூடாரங்களை அமைக்கிறார்கள். அதிலே ஒரு இடம் தான், என்னாகும் 33வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது 42 இடங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அதிலே ஒரு இடம் தான் ஈரோத் என்ற இடம். ஈரோத் என்றால் பாறை இடுக்குகள் வழியாக தண்ணீர் நொறுக்கப்பட்டு வருகிற அனுபவம். அப்படி என்றால் இடுக்கமான வாசல், இடுக்கமான ஒரு இடம். இந்த இடுக்கமான நெருக்கத்திலே இருக்கும் பொழுது எப்படி நாம் வெளிப்பாட்டை பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நெருக்கத்தில் இருக்கும் பொழுது என்ன செய்ய வேண்டும் என்றால், கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார் என்றால் கர்த்தர் நிச்சயமா நிறைவேற்றுவார். அவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். பிரியமானவர்களே, வானமும் பூமியும்
ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒளிந்து போவதில்லை. ஏனென்றால் சங்கீதக்காரன் சொல்லுகிற வசனத்தை பின்வரும் நாட்களிலே புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவார், நான் விசுவாசிக்கிறேன் ஆகையால் பேசுகிறேன் என்று சொல்லி. ஆதியாகமம் 18வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ என்று இருக்கும். ஆங்கில வேதாகமத்திலே வாசிக்கும் பொழுது, இஸ் தேர் எனிதிங் ஹார்ட் ஃபார் காட், கர்த்தருக்கு முடியாத காரியம் ஒன்றுமில்லை என்று நாம் வாசிக்க முடியும். ஆனால் எபிரேய வேதாகமத்திலே வாசிக்கும் பொழுது, இஸ் தேர் எனிதிங் ஹிட் ஃபார் காட், கர்த்தருக்கு தெரியாத காரியம் ஒன்றுமில்லை என்று இருக்கிறது. லூக்கா 1வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, சகரியாவின் இடத்திலே தேவதூதன் வந்து சகரியாவுக்கு எலிசபெத்துக்கு ஒரு குழந்தையை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். சகரியா இதை நம்பவில்லை. ஏனென்றால் வயதாகி விட்டது, இனிமேல் இதெல்லாம் சம்பவிக்குமா, நடக்குமா, இதெல்லாம் முடியுமா என்று அவர் நினைக்கும் பொழுது ஒரு வருட காலம் கிட்டத்தட்ட குழந்தை வளரும் வரைக்கும் அவர் பேச்சற்றவராக இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில, ஊழியத்துல, தனிப்பட்ட இடங்களிலே நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தருடைய வெளிப்பாட்டை பிடித்துக் கொள்ள வேண்டும். நம்மை சுற்றித்தான் யூகங்கள் இருக்கும். உலக பிரகாரமாக இருக்கக்கூடிய மற்ற மனிதர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பார்க்கும் பொழுது, நம்மை பார்க்கும் பொழுது நாம் ஏதோ தோர்த்து போகிறது போல, நாம் ஜெயிக்க முடியாது என்பது போல, நாம் இதுக்கு மேல சாதிக்க முடியாது என்பது போலத்தான் தெரியும். ஆனாலும் தோத்து போகக்கூடிய ஒரு நிலைமை வரும்போது கூட, அந்த தோல்வி அடைய போற நேரத்துல கூட, கடைசி நிமிஷத்துல கூட, கடைசி வினாடியில கூட கர்த்தர் அதை வெற்றியாய் மாற்றி கொடுக்க முடியும். பிரியமானவர்களே, பாருங்கள், ஆபிரகாம் கொண்டு போய் ஈசாக்கை கொண்டு போய் பலியாக செலுத்த கொண்டு போகப்படும் போது அவன் வெளிப்பாட்டை பிடித்துக் கொண்டு இந்த சாம்பலில் இருந்தோ ஈசாக்கு கொண்டு வர முடியும்னு விசுவாசித்தான். அதனால கர்த்தர் அந்த இடத்துல ஈசாக்கு உயிர் போக வேண்டிய இடத்துல கர்த்தர் அங்க ஒரு ட்விஸ்ட் கொடுத்து அங்க ஒரு வெற்றியை கொடுக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்க வாழ்க்கை டவுனா போற மாதிரி தெரியலாம், உங்க வாழ்க்கையில ஒன்று இல்லாம போற ஒரு சூழ்நிலையில இருக்கலாம். இன்னைக்கு கர்த்தரை விசுவாசிங்க, அவருடைய வெளிப்பாட்டை பிடித்துக் கொள்ளுங்க. உங்களையும் ஆண்டவர் தூக்கி நிறுத்துவார், உங்களையும் உயர்த்துவார், உங்களையும் ஆசீர்வதிப்பார், உங்களுடைய கீழாக்காமல் உங்களை மேலாக்குவார். உங்களுடைய வெளிப்பாட்டை ஆண்டவர் நிச்சயம் வாய்க்க செய்வார். உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுவார். பிரியமானவர்களே, சோர்ந்து போகாதீங்க, தொடர்ந்து விசுவாசமா இருங்க. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்க நம்பிக்கை வீண் போகாது. God bless.